வணக்கம். என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து என்னோட சேனலில் வந்து புது கெஸ்ட் வர போகிறாங்க. இன்னைக்கு அவங்கள ஒரு புது டிஷ்ஷு வேறு செய்ய போகிறாங்க. அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். என்ன டிஷ் அப்படின்னா மேங்கோ குலோப் ஜாமுன். ஓகேவா? ஓகே, இந்த கெஸ்ட் இவங்க தான். இது வந்து எங்கள் பையன். இவங்க வந்து செஃப்பாக இருக்காங்க. இன்னைக்கு அந்த டிஷ்ஷை செய்ய போகிறாங்க. அவங்களே சொல்லுவாங்க பாருங்க அந்த டிஷ்ஷு. ஹாய், ஹலோ. இன்னைக்கு வந்து மேங்கோ குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். எல்லாமே உங்களுக்கு காட்டுவோம். எதுவும் டவுட்ஸு எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். பண்ணுறோம், வந்து பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மேங்கோ குலோப் ஜாமுனுக்கு ஃபஸ்ட்டு மேங்கோ எடுக்கிறோம். ரவையில் தான் பண்ணுறோம். ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு மேங்கோவெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குலோப் ஜாமுனை உருட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஜீரா ரெடி பண்ணுறோம். அதையும் நான் காட்டுறேன். ஜீராவில் போட்டு எடுத்துடலாம். மாம்பழம்னா எப்படி எடுக்கணும்? நல்லா பழுத்ததாக இருக்கணுமா இல்லை? பழுத்ததாக இருந்தால் தான் அத்தை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நமக்கு பழுத்தது தான் வேணும். எத்தனை பழம் எடுக்கணும்? இப்போ நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 கிலோ பண்ண போகிறோம். நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பழம் நான் போட்டிருக்கேன். சரி, இதே ஜாஸ்தியாக பண்ணுறாங்கன்னா ஜாஸ்தியாக பழம் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். இதை டபுள் மடங்காக போய் போட்டுக்கணும். ஆமாம், அவங்கவுங்க இப்போ சில பழம்லாம் பெருசாக இருக்கும், நமக்கு வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. அத்தை இந்த ஸ்கின்லாம் வந்து என்ன செய்யலாம்னா ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம என்ன சாப்பிட்டுக்கலாம். ஸ்கின்? ஆமாம், ஆனால் ஸ்கின்னும் நல்லது தான். ஸ்கின்னை வந்து கண்ணுக்கு நல்லது தானே. ஆமாம், ஸ்கின்னை யாரும் அவுட் பண்ண வேணாம். நம்மளே பார்த்துட்டு நம்ம சாப்பிட்ருவோம். நான் சாப்பிட்ருவேன். சில பேர் ஸ்கின்னை சாப்பிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலி மேங்கோ எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மேங்கோவை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு லைட்டாக பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். மேங்கோ மட்டும் போடுங்கப்பா, வேற ஏதாச்சும் அதில் போடணும்? இல்லை சார், மேங்கோ மட்டும் போதும். மேங்கோவை போய் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். அத்தை வந்து பேஸ்ட் அரைச்சி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து மேங்கோவை இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மேங்கோ ஓரமாக வச்சுட்டு ரவையை வந்து அளக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு எடுத்துட்டு வறுக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக வேணாம், லைட் ப்ரௌன் ஆகிற டயத்தில் இந்த மாங்காய் பேஸ்ட்டை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணால் போதும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நான் வந்து ஜீராவில் ஏலக்காய் பொடி லைட்டாக போட்டிருக்கேன். இப்போ இதுலேயும் போட்டோன்னா அதிகமாயிரும். லைட்டாக போட்டால் போதும், அவங்க தேவைக்கேற்ப போட்டுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து நெய் வந்து ஊற்ற போகிறோம். எத்தனை ஸ்பூனுக்கு? ஒரு 2 ஸ்பூன் போதும் அத்தை. 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் கூட ஓகே. வந்து நெய் வந்து சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. இப்போ மெயின் விஷயம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட் சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லா பேரும் சிம்மில் வச்சுட்டு. ரோஸ்டட் தான் போடணுமா இல்லை சாதாரணமாகவும் போட்டுக்கலாமா? ரோஸ்ட் பண்ணி போட்டால் நம்ம எப்படி மேங்கோவை சேர்க்கணும், மேங்கோலாம் கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும் மேங்கோ. அப்போ லிக்யூடாக இருக்கிறப்ப மேங்கோ வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்காக வந்து எப்படினாலும் பண்ண தான் போகிறோம், ரோஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு 2.5 கப்பே போதும். 2.5 கப்புனா எத்தனை பேருக்கு வரும்? ஒரு 20 பீஸ் வரும் சார். 20 பீஸ்லேருந்து 25 பீஸ்க்குள்ளே வரும். நெய்யில் வறுக்கிறப்ப வாசனை வருது, அது ப்ரௌன் ஆகிறப்ப ப்ரௌன்லாம் ஆக வேணாம், லைட்டாக
இப்போ நெய்யை நம்ம போடுறோம், அடுத்து லிக்யூடாக வந்து மேங்கோவை போடுவோம். அப்படின்றப்ப அந்த ரவை வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் லைட்டாக வறுக்கிறது. மேங்கோ சீசன்னால மேங்கோ குலாப் ஜாமுன் நம்ம பண்ணுறோம். ஓகே, யூஎஸ்பி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து புதுசாக தெரியுது. அதான் நெய் வந்து 5 ஸ்பூன் ஊற்றிருக்கோம், அதனால வந்து ஃப்ளேவர் நல்லாவே தான் இருக்கும். நெய் வந்து அவங்கவுங்க பிடிச்ச பிராண்டை யூஸ் பண்ணுங்க. நாங்கள் வந்து பெங்களூரில் இப்போ செஞ்சிட்ருக்கோம், அதனால நந்தினி பிராண்டுன்னு சொல்லிட்டு, இப்போ தமிழ்நாட்டில் ஆவின் எப்படியோ அது மாதிரி இங்கே உள்ள நந்தினி பிராண்டு அவங்களோட கவர்மெண்ட்டோடது, அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்படி ஃப்ரை தானே பண்ண போகிறோம். இப்போ வந்து மேங்கோ வந்து ரவையில் போட போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படினாலும் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால லைட் ப்ரௌனாக இருந்தாலே ஓகே தான். ரொம்ப ப்ரௌன் பண்ணாங்க கருக விட்றாங்க. இதை செஞ்சு மேங்கோ மிக்ஸ் பண்ணுறேன். முக்கியமாக ஒன்று, எல்லா பேருமே சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த மிஸ்டேக் மட்டும் யாரும் பண்ணாதீங்க. ரவை வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் மாதிரி, நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணாலும் அது வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து கருகிரும். அது எப்போ தெரியும்னா சாப்பிட்றப்ப தான் தெரியும். 2 பேர்த்துக்கு நல்லா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கருகுன மாதிரி ஃபீல் ஆகும். அதனால எப்பயும் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க, யாராக இருந்தாலும். லாஸ்ட் வரைக்கும் சிம்மில் தான். ஆமாம், ரவையை எந்த டிஷ் பண்ணாலும் சிம்மில் வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு தான். எல்லா பேத்துக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். திக்காகுது இப்போ தான் ரவை அந்த மிக்ஸ் ஆகும். இதுக்கு தான் நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுறோம். ஏன்னா ரவை வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணும், பட் இருந்தாலும் நமக்கு வந்து உடனே அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ளேவர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா திக்காக வந்தோடனே இப்போ ஏலக்காயில் யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஏலக்காய் போடலாம், நம்ம போட்டுருவோம், இப்பயே போட்டுருவோம். ஏன்னா கையிலே போட்டுருவோம். சரி, போடுறோம். ஏலக்காய் பொடி நான் வந்து ஏலக்காவும் ஜீனியும் லைட்டாக பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் வந்து ரெண்டும் பவுட்ரு ஆயிடுச்சு. நீங்கள் ஏலக்காய் மட்டும் பவுட்ரு ஆகினாலும் ஓகே தான். லைட்டாக போட்டால் போதும், ஒரு சிட்டிகை போதும். ஃபஸ்ட்டு இது ஒழுங்காக வரல, அதனால தான் இன்னொரு வாட்டை போட்டேன். ஒரு சிட்டிகை போதுமானது. மேங்கோட ஸ்மெல் வந்து நல்லா வருது. வருதா? வருது, நானும் பார்த்தேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சிடணும். ஓகே தான், இந்த அளவு பார்த்துக்குங்க. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிடலாம். ஏன்னா சூடு ஆக ஆக ரொம்ப டைட் ஆகும். அப்புறமேட்டு நம்மளால ரவை வந்து ரொம்ப டைட்டாக நமக்கு வந்து என்ன சொல்றது, ஆமாத்த கொஞ்சம் ஆற விட்டு. ஏன்னா இப்போ வச்சோம்னா அந்த ஹீட்டுக்கு எதுக்கும் ஆறுறப்ப நல்லா கட்டியாக நமக்கு வந்துடும். ஓகே, உருட்டுறப்ப கை இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கு. என்ன நம்ம அதுக்குதான் நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக தேய்ச்சிட்டு